ஹாய் தம்பி தங்கச்சி, இன்றைக்கி விடுவிக்கும் தேவன் அப்படின்ற தலைப்பில் நாம் காரியங்களை பார்க்க போகிறோம். ஜோமனி ஆரம்பிக்கலாமா? அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் எங்களோடு பேசும். நீர் விடுவிக்கும் தேவனாய் இந்த நாளிலே நாங்கள் காண, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கெல்லாம்? தெரியுதா? ஆமாம், சிங்கம். காட்டுக்குள்ளே போனால் சிங்கம் பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோமா? பயப்பட மாட்டோமா? பயப்படுவோம்ல. ஆமாம், டிவியில் ஒரு சிங்கம் ஒரு பாப்பாவை கடிச்சு போட்டுறதை பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல. கவனிங்க, சிங்கம் கரடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மனுஷனை பார்த்தா விடாது. அது அப்படி என்ன பண்ணும் தெரியுங்களா? அப்படியே மேலே போட்டு அது உங்களை கடித்து அந்த ரத்தத்தை உறிஞ்சி அந்த கறியெல்லாம் சாப்பிடும். அப்போ சிங்கம் இது என்னத்துக்கு ராஜா? வீட்டுக்கு ராஜாவா? இல்லை, காட்டுக்கு ராஜா. காட்டுக்குள்ளே போகும்போதே பயமாக இருக்கும்ல. இந்த சிங்கத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு அருமையான கதை பார்க்க போகிறோம். எப்படி தேவன் இந்த சிங்கத்தின் மூலமாக அது வாயை என்ன பண்ணாராம், கட்டி போட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்களா? எப்படி சிங்கத்தின் நடுவில் கூட நம்ம உலாவும் போது கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறாரு. அப்போ சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. இந்த சிங்கத்தை விட வேறு எந்த பிரச்சனையும், வேறு எந்த ஒரு மிருகம் வந்தாலும் அவ்வளோ பயப்பட மாட்டோம். ஆனால் சிங்கம் அப்படியே நடந்து வரும்போது அப்படின்னு வரும்ல, அது அந்த சிங்கம் ஒரு சத்தம் போட்டால் அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுவான்? இங்கே அங்கே இங்கேன்னு ஓடுமா. அப்போது இந்த சிங்கத்துக்கு நம்மளை விடுவிக்கிறார். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் பார்த்திங்கன்னா, இந்த சிங்கத்தின் வாய்க்கு ஒரு மனுஷனை காப்பாற்றப்பட்டார். அந்த மனுஷனை குறித்து தான் ஒரு கதை மூலமாய் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹாய் தம்பி தங்கச்சி, இந்த நாளுடைய தலைப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன தலைப்பு? விடுவிக்கும் தேவன். கரெக்டு. இந்த விடுவிக்கும் தேவன் அப்படின்ற தலைப்பில் ஒரு சின்ன ஒரு மேஜிக் உங்களுக்கு பண்ணி காட்டலான்னு நினைக்கிறேன். என் கையில் ஒரு கயிறு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கயிறு ஒரு சின்ன கயிறு தான். இந்த கயிறை வச்சு ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறேன். இது எப்படி நம்ம எப்படி விடுதலை ஆகிறோம் அப்படின்றத இந்த மேஜிக் மூலமா உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். சரிங்களா? ரைட். இந்த கயிறு என்னுடைய கழுத்தில் நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறேன். எனக்கு ஒரு சோதனை வருகிறது, அந்த சிக்கலில் மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? திட்டமிட்டு ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் என்னை சிக்க வச்சிடுறாங்க, என்னை மாட்ட வச்சிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை நான் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. பிசாசானவன் கொண்டு வருகிற பிரச்சனைகள், நண்பர்கள் மூலமாக அல்லது நண்பர்கள் போல் இருக்கிறவங்க மூலிமா பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டு கொள்கிறேன். இப்போது என்னுடைய கழுத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதிலேருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்படிப்பட்ட சிக்கலில், ஆபத்தில், கஷ்டத்தில், சோதனையில் அகப்படும் பொழுது நான் என்ன பண்ணலாம்னாக்கா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்க மேலே கர்த்தர் கண்ணோக்கமாக இருந்து அவங்கள விடுதலை பண்ணுறார். சரியா? என்கிட்ட ஒரு ஸ்கார்ஃப் இருக்குது. இது சிகப்பு நிறத்தில் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்கார்ஃபை ஆமாம், என்னுடைய கழுத்தில் நான் ஆடி போட்டுக்கிட்டுங்களா? போட்டேன். இப்போது இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கயிறுலேருந்து நான் இப்போ வெளியே வரணும். நல்லா பார்த்துக்கோங்க, என் கழுத்தை சுற்றிலும் கயிறு இருக்குது. அது கழுத்துலேருந்து நான் வெளியே வரணும். சரியா? நீங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவாயாக அப்படின்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவாயாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவாயாக. சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவாயாக. பார்த்தீங்களா? இந்த கட்டில இருந்து நான் என்ன ஆயிட்டேன்? விடுதலை ஆயிட்டேன். இங்கே பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை இல்லையா? எவ்வளோ சுலபமாக விடுதலை ஆயிட்டேன் பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மை விடுவிக்கும் தேவனாக இருக்கிறார். ஹாய் பிள்ளைங்களா, இன்னைக்கு லெசன் 2 பார்த்துருக்கோம்ல, விடுவிக்கும் தேவன். அந்த அடிப்படையில் ஒரு அருமையான வசனத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எங்கே தெரியுமா இருக்குது? சங்கீதம் 34:19 இருக்குது.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. பார்த்தீங்களா, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த வசனத்தை நாம் சொல்லும்போது தேவன் உண்மையாகவே நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். வசனம் படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் தெரியுங்களா. அதை நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கும் போது ஆபத்தில் அந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். படிச்சுப்பீங்களா? சங்கீதம் 34:19 மறக்காதீங்க. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? விடுவிக்கும் தேவனில், இந்த விடுவிக்கும் தேவன் என்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு கதையை பார்க்க வரோம். கதை இல்லை சாரி, ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். வேதத்திலே ஒரு உண்மையாய் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். தானியேல் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, ஆமால, அவரை குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, ஒரு ராஜா என்ன செஞ்சார்னா, அந்த ராஜ்யத்தை ஆளும்படியாக, அதை பராமரிக்கும்படியாக, அதை கவனிக்கும்படியாக நிறைய பேர் என்ன பண்ணார், அவர் நியமித்தார். நிறைய அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணார், நியமித்தார். இந்த அதிகாரிகள் ஒரு 120 பேர் அவர் நியமித்த பிறகு இதுக்கு தலைவனாய் என்ன பண்ணாராம், தானியேல் என்றவரை அவர்களுக்கு தலைவனாய் வைத்தார். ஏனென்றால் தானியேலை பார்க்கும்போது ராஜாவுக்கு அவன் உண்மை உள்ளவனாக, அவன் எல்லா காரியங்களும் செய்கிறவனாய் ராஜாவுடைய கண்களுக்கு அவன் தென்பட்டதுனால அவர் என்ன பண்ணார், தானியேலை இந்த அதிகாரிகளுக்கு மேலாக ஒரு அதிகாரியாக நியமித்தார். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அப்படியே பொறாமை வந்துருச்சு. என்னடா, நமக்கு மேலே இவனை போய் ஒரு அதிகாரியாக வச்சுருக்குறாங்களே, இவனை எப்படி ஆகிலும் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சி இவன் ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சானா அதை என்ன பண்ணணும், நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லி இவனை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வகை தேடி இருந்தாங்களாம். அப்படி தானே நடக்கும். நமக்கு ஏதாகிலும் ஒரு காரியம் நல்லது நடந்தால் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ சரி, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ இல்லை அயலார்களோ என்ன பண்ணுவாங்க, நமக்கு எப்படியாகிலும் நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் எதுலையாச்சும் மாட்டி விடணும்னு சொல்லி பார்ப்பாங்களே. இப்போ கூட உங்களுக்கு ஸ்கூல் திறக்க போது இல்லை, அப்போ கூட உங்களை யாருன்னா மாட்டி விடலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் தானியேல் என்ன தெரியுமா பண்ணார், இதுக்கெல்லாம் அவன் கவலையே படலை. ஒவ்வொரு நாளும் அவன் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் அவன் சரியாக செய்து கொண்டு வந்தான். ஆனால் என்னாச்சு தெரியுமா, ஒரு நாள் இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் கூட்டம் கூடி பேசி, இந்த தானியேலை எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணோம், மாட்டி விட்டுருணும், இவனை எப்படி குற்றம் கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வகை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தானியேல் கிட்ட ஒரு தப்பும் கிடைக்கல. ஏன்னா அவர் நல்லவர் இல்லை, அவர் ஒரு தப்பும் செய்யலை. அவர் என்ன பண்ணார், எப்போவுமே அவன் உண்மை உள்ளவனாய் நல்லவனாய் இருந்தான். அப்போ ஆனால் இந்த அதிகாரிகள்லாம் தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தார் என்ன தெரியுமா சொன்னாங்க, இவன் தேவ காரியங்களை தவிர வேறு எதுலேயும் இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, டெய்லி அவனை ஜபிப்பான்ல, அதுலேருந்து ஏதாச்சும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், இவங்களாம் வகை தேடிக்கிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட போய் ராஜாவை தவிர வேறு யாரையும் ஆராதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சட்டம் போட்டிருக்கீங்களே, அந்த சட்டத்தை என்ன பண்ணுறான், யார் நிறைவேற்றலைனாலும் அவங்கள என்ன பண்ணுறோம், சிங்கக்கெபியில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போது நீங்கள் இந்த பத்திரத்தில் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க. எங்கள் இல்லை ராஜாவே, தானியேல் உங்களை தவிர அவன் என்ன பண்ணுறான், அவன் தேவனரே ஆராதிக்கிறான், அதனால் இவனை எப்படியாச்சும் நீங்கள் சிங்கக்கெபியில் போடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா தானியேல் நல்லவன், அவன் ஒரு தவறும் செய்ய மாட்டான்னு சொல்லி தான் ராஜா என்ன பண்ணார், அவனை பெரிய அதிகாரியாக மாற்றினார். ஆனாலும் என்ன பண்ணுறாரு அவரு, ராஜா அப்படியே பேசி 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 அப்படியே நேரத்தை கழிச்சுட்டே வரும்போது இந்த கையெழுத்தை போட்ட பிறகு கூட தானியேல் என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் போய் முன் போலவே எப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தானோ அதே மாதிரி என்ன பண்ணான், போய் ஜெபம் பண்ணான். பாருங்கள், ஜெபம் பண்ணுறதுல நிறைய காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டான். நம்ம வாழ்க்கையில் கூட ஜெபம் பண்ணும்போது பெரிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி இந்த கதை கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்போ தானியேல் ஜெபிக்கும் போது கூட என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அவனை கையெழுத்து இட்ட பிறகு அதை அறிந்தும் ஜெபம் பண்ணினாள். ஆனால் தானியேலை கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்க, அந்த சிங்க கெபியில் போட்டாங்க. ஆனால் ராஜாவுக்கு மனசே இல்லை. அந்த சிங்க கெபியில் தானியேலை போட்டு ஒரு கல்லை வச்சுட்டாங்க. ஆனால் ராஜாவுக்கு என்ன தெரியுமா, இது முடித்த பிறகு அவர் வீட்டுக்கு போனார். அவருக்கு தூக்கமே இல்லை. அவர் அந்த நைட்டு ஃபுல்லாக அவர் சாப்பிடல, அப்படியே தூங்காமல் என்ன பண்ணார், காலமே அதிகாலை என்ன பண்ணார், எழுந்திரிச்சு ஐயோ தானியேல் இருக்கிறானா இல்லை செத்து போயிட்டானான்னு தெரியலையே, நேராக அந்த சிங்க கெபியிலேருந்து
சத்தமாக என்ன பண்ணாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவித்தாரா, உன்னை காப்பாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தானியேல் நம்ம, ராஜாவே நீர் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னை விடுவித்திட்டார், என்னை காப்பாற்றிட்டார், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன பண்ணார், என்னை விடுதலை பண்ணிட்டாரு, என்னை சிங்கம் ஒரு சேதமும் பண்ணல, பாருங்கள் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாக்கே ரொம்ப ராஜாவும் என்ன பண்ணார், கூட சேர்ந்து தானியேலின் தேவனை அவர் என்ன பண்ணார், அவர் ஆராதிச்சார். கவனிங்க பிள்ளைங்களா, நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, இப்போ சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனத்தை படித்தோம்ல, நம்ம வசனத்தை படிச்சுக்கிட்டு நம்ம தேவனோடு நம்ம அவர் நல்ல உறவு கொண்டு அவரோடு நம்ம ஆண்டவரோடு நம்ம இணைந்து ஜெபிக்கும்போது அவர் என்ன பண்ணார், நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். சங்கீதம் 34:19 அப்படி தான் சொல்லுதில்ல, நம்மளை விடுவிப்பார். ஸோ நம்ம எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஈஸியாக நம்மளை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். யார் எந்த பேசினாலும் சரி, யார் நமக்கு தீங்கு செஞ்சாலும் சரி, நம்ம பின்னாடி செஞ்சாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு முன்பாக நின்று நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மளோடு கூட அவர் என்ன பண்ணுவார், நமக்கு துணையாய் நிற்பார். ஓகேங்களா பிள்ளைங்களா? அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்படாதீங்க. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் திறந்துச்சு போகிறீங்க, அதனால் ஐயோ ஸ்கூலில் பயமாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போங்க, கர்த்தர்களோடு கூட இருப்பார். ஹை தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்ல ஒரு கதை கேட்டீங்க, ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்க, ஒரு மேஜிக் பார்த்தீங்க இல்லையா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? அன்புள்ள பிதாவே, எங்களை விடுவிக்கும் தேவனாய் நீர் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லாவற்றையும் மனதில் பதித்துக்கொள்ள கிருபை தாரும். ஆபத்து காலத்திலே நீர் எங்களை விடுவிக்கும் தேவன் என்பதை மறந்து விடாமல் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கும் ஆண்டவரே, பலவிதமான பிரச்சனையில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீர் விடுவிக்க வல்லவர் என்று உணர்ந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமைக்கே தருகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாய் குட்டீஸ், நீங்க பார்த்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது என்று நாங்க நம்புறோம். எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருந்துச்சுன்னு நாங்க நம்புறோம். இப்போ நீங்க பார்த்த நிகழ்ச்சி உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருந்தா போதுமா? மற்றவங்களுக்கு நீங்க அதை ஷேர் பண்ணணும்ல, மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, பப்பட் ஷோ தமிழ் நிகழ்ச்சி இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பப்பட் ஷோ தமிழ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ரோசி? ஷேர் பண்ணுங்க.